வையம் சூடிய பெருமான் இத்தனின் துர்வயர் பெற்றான். குறிஞ்சன்மால் தேவராலும் விளக்கரும் விரலுமாகி பெருஞ்சுரபதம் வேத ஒழுக்கம் பிறவும் மாற்றி அருஞ்சிறை அவர்க்குச் செய்த அவுணர்வும் நாடி கொள்வான் பரஞ்சுடர் உருவாய் வந்த பரவன் மனிதர் செய்வன். அம்பலத்தாளர் இந்திரான் கருணையினால் நூற்றாண்டுகளுக்கு முதலாக பெருமண்டத்தில் புறந்து வருகின்ற புரோதர்கள் வேந்தர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த இது மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களுடைய தினம் இன்றைக்கு 200வது ஆண்டு மிகச் சிறப்பாக அது நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது. இது ரொம்ப நிறைவாக இருக்குது. அதாவது இவ்வளவு காலம் அவரை பற்றி நினைக்காமல் இருக்கிறார். இன்றைக்கு செம்மொழி என்று இலக்கியம் என்று தமிழை நாம் சொல்கிறதுக்கு காரணம் என்று சொன்னால் அது பிள்ளை அவர்கள். ஐயரவர்களை உருவாக்கி உலகத்துக்கு தந்தவர் அவர். அதனால தான் அவர் போய் அந்த ஏட்டுச்சுவடிகளை எல்லாம் தேடக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். பிள்ளையவர்களிடத்தில் ஐயரவர்கள் எதையும் படித்தவர்கள் இல்லை. நற்றிணை அகனானவர்கள் குறுந்தொகை இதெல்லாம் பிள்ளையவர்களுக்கு தெரியாது. ஆனால் அவ்வளவு இலக்கியங்களையும் தேடிக்கொண்டு பதிப்பிக்கின்ற அளவுக்கு அற்புதமான ஆராய்ச்சி முறையோடு ஒப்புமை பகுதியோடு மேற்கோள் விளக்கத்தோடு அதை பதிப்பிக்கக்கூடிய அளவுக்கு அவரை தயார் செய்தது அடிப்படையாக அவருக்கு கொடுத்து தமிழ்கல்வி. அவருக்கு தமிழ்கல்வியை அந்த அளவுக்கு ஆர்வம் உண்டாகும்படி கற்பித்தவர் அவர். இருந்தவிழே உன்னால் இருந்தேன் இமையோர் விருந்தவிழுதும் என்றாலும் வேண்டேன் என்பதை முதல் வரியாக எல்லா நூல்களிலேயும் பதிப்பிலேயும் அவர்கள் எழுதி கொள்வார். இந்த உறுதியான சைவப்பற்றையும் அறுதியான தமிழ்ப்பற்றையும் அவருக்கு ஆரம்பத்திலிருந்தே இந்த தமிழ் காதலை எல்லாம் உண்டாக்கி வைத்தவர் பிள்ளைவர். அதுதான் அவரை கடைசி வரையிலையும் இந்த தள்ளி. அவர் சுபடி வாழ்க்கைக்கு வந்ததற்கு சேலம் ராமசாமி முதலியாருடைய காரணம் இல்லைன்றால் அவர் ஒரு ஆசிரியராகவே இருந்து விட்டு போயிருப்பார். அவர் படிச்சுட்டு வந்த உடனே அவர் போய் முதல்ல ஒரு கேள்வி கேட்டார். நீங்க சிந்தாமணி படிச்சிருக்கீங்களா அப்படின்னாரு. அப்படியா, அப்படி ஒரு புஸ்தகம் இருக்கிறதான்னாரு. நான் சிந்தாமணியை உங்களுக்கு தருகிறேன், பார்த்தால் எனக்கு பாடம் சொல்ல உங்களால் முடியுமான்னு கேட்டார். சிந்தாமணியை எடுப்புல படித்து பாடம் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு தமிழ்கல்வி வரணும்னு சொன்னா அது மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளைகளிடத்தில் படித்த படிப்பு தான் அது காரணம். 6 வருஷம்தான் அவர்கிட்ட படித்திருக்கிறார். ஒரு செயலை செய்கிற பொழுது எவ்வளவு திருத்தமாக செய்ய வேண்டும். இன்னைக்கு நான் அந்த பாட்டு தான் பாடினேன். விளாண்டு நாயகி மாலையில இருக்கிற பாட்டு. பித்தன் என்று சிவபெருமானுக்கு ஏன் பெயர் வந்தது என்று கேட்டால் அது காரணம் சுந்தரரை சொல்றார். பித்தா பிறை சூடின்றாரு. வைத்தியம் பிடிச்சவன் என்ன பண்ணுவான்? காலில் தேய்ச்சது தலையில தூக்கி வச்சுப்பான். தெருவில் காலுக்கு கீழே கிடக்கிற பொருளையெல்லாம் எடுத்து பிடிச்சி மூட்டையாக கட்டி தலைமையில் வச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல. வைத்தியம் அப்படித்தானே இருக்கும். சிவபெருமான ஒரு வைத்தியம் காலில் தேய்ச்ச பிறைச்சந்திரனை தலையில வைத்துக் கொண்டிருக்கிறார். பித்தன் என்ற வார்த்தை வர இடங்கள்லாம் அந்த பிறை சூடி இந்த வார்த்தையும் கூடவே வரும். மரமலை வேதாரண்யத்தில் மறைக்கதவம் திறந்த போது அந்த நிகழ்ச்சியில திருவாயூரில் இறைவனுடைய திருவுருளாலே தரிசனம் பண்ணக்கூடிய வாய்ப்பு நாவுக்கரசருக்கு கிடைக்கிறது. அவர் தான் எழுப்பி அழைச்சிட்டு போறார். இவர் எழுந்து போவதை தெரிஞ்சுக்கிட்டு பின்னால பொருட்டு வரார் ஞானசம்பந்தர். அப்புறம் எங்குத்தாருன்னு கேட்டாரு. இப்படித்தான் போனாரு, இப்பதான் போனாரு அப்படின்னா சரின்னு அவர் பின்னால போனார். இவர் போய் இவருக்கு முன்னால ஒரு பெரியவர் மாதிரி வழிகாட்டி கொண்டு போகிறார் வாயுமூர் இறைவர். அங்க போய் கோயிலுக்கு
இவர்கிட்ட போய் மறைஞ்சுட்டார். அவரை தொடர்ந்து சென்றவர் போய் நிற்கிறாரு, இவருக்கு அவர் காட்சி அளிக்கல. அப்போ ஞானசம்பந்தர் பின்னால் இவரை தேடிக்கொண்டு வந்தவர் என்ன பண்ணாரு, சிவபெருமானுக்கும் நாவுக்கரசருக்கும் நடுவில் போய் நின்றார். அவர் சின்னவர் இல்லையா, இவர் வயசானவர், பெரிய ஒரு வயரம் அப்பரடிகள் 80 வயசு இல்லையா, 78 கிட்டக்க இருக்கார். அவருக்கு ஒரு 5-6 ஆண்டு குழந்தை, சின்ன பிள்ளை. சுவாமி இவருக்கு பின்னால் என்ன ஞானம் தெரியாது, அதுக்காக என்ன பண்ணாரு, இவருக்கு முன்னால் போயிருந்தார். அப்ப இவர் பெருமானை பார்த்து பாடுறார். நாவுக்கரசர் திறக்கப்பாடிய எண்ணினும் செந்தமிழ் உரைப்பு பாடி அடைப்பித்தார் உண்ணின்றார். உண்ணின்றார் இதெல்லாம் உகரச்சுற்று உபயோகப்படுறது. இகரச்சுற்றுனா அண்மை, அகரச்சுற்றுனா ரொம்ப சேவை, இங்க உகரச்சுற்றுனா இடைமை. அப்பரடிகளுக்கும் சிவபெருமானுக்கும் நடுவில் அவர் நிற்கிறார். அதனால ஞானசம்பந்தர் இப்பொழுது முன்னின்றார், நடுவில் நிற்கிறார். நீங்க எனக்கு முன்வேளை உங்களுடைய தரிசனத்தை காட்டாம விடலாம், அவருக்கு காட்டாம இருக்க முடியாது. அவருக்கு காட்டுச்சீங்கன்னா பின்னால் இருக்கிற நாம் பார்த்துருவோம். இப்ப காட்டாம இருக்கலாம் நினைச்சுடாதீங்க. அப்படி நினைச்சா உங்களோட பைத்தியக்காரன் வேற யாரும் இல்லை. எந்த சிவபெருமான சொல்றாரு, அவர்தான் முதல்ல சிவபெருமான பித்தர் என்று சொன்னார். சுந்தரர் பேர்ல போய் அந்த பழி விழுந்தது. எப்பவோ கேட்கிறது, முன்பெனை பித்தன் என்று முடிந்தால் யாதலாலே என் பெயர் பித்தன் என்றே பாடுகிறாரு. இவருக்கு பித்தன் என்ற பெயரை வச்சவர் யாரு? நாகராஜ். திறக்கப்பாடி எண்ணினம் செந்தமிழ் உரைப்பு பாடி அடைப்பித்தார் உண்ணின்றார் மறைக்க வல்லதோ உண்மை திருவாயூர் பிறைப்பொள் செஞ்சடையீர் இவர் பித்தரே. அங்கே அந்த பிறைப்பொள் செஞ்சடையீர் என்பது வருகிறது அல்லவா. எங்கெல்லாம் பித்தர் என்று சொல்லுகிறாரோ அங்கெல்லாம் பிறையும் கூடவே வரும். அதுதான் அதுக்கு அடையாளம். பித்தர் என்பதற்கு அடையாளம் அப்படின்னு சொல்றார். தக்கையாகத்திலே காலிலே போட்டு தேய்க்கப்பட்டவன் அந்த சந்திரன். அவனை தலைமையில வச்சு கொண்டாடி கொண்டிருக்கிறார் சிவபெருமான். கால் கிடந்த பொருளை எல்லாம் எடுத்து தலைமையில் வைத்துக் கொள்ளுகிறவன் பித்தன் அடையினாலே சிவபெருமானும் பித்தன் தான் என்று அந்த வகையில் அதை சொல்லுவார்கள். ஆனால் பிள்ளையவர்கள் அகிலாண்ட நாயகி மாலையில சொல்லுகிற பொழுது உன் புருஷன் வெறும் பைத்தியம், அது எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. முளைகட்டம் தானே பைத்தியம் இருக்குது, சரியா அறிவுத்திரி உடையவன் தானே. இதுல என்ன சந்தேகம் இருக்குன்னு கேட்கிறாரு. அதுக்கு அங்க என்ன சொல்லுகிறார், அளவன் பிழைகள் பொறுத்திடும் நின்னை அணியுறு பாதியில் வைத்தார். உன் அடியார்கள் அளவற்ற பிழைகளை செய்தாலும் கூட பொறுத்தவர்களுக்கு அருள் செய்கின்றாய். அம்பாளை பார்த்து சொல்றார். அப்படிப்பட்ட கருணாமூர்த்தியாக விளங்குகிறாய். அளவரு பிழைகள் பொறுத்திடும் நின்னை அணியுறு பாதியில் வைத்தார். ஆனா தளர்பிழை மூன்றே பொறுப்பவள் தன்னை கண்ணிலேயே அந்த கங்கை தளர்பிழை மூன்றே பொறுப்பவள். 3 முறைதான் நேரெழுப்போம், அதோட அதுக்கப்புறம் போயிடும். இப்படி 3 பிழைகளை மாத்திரம் பொறுக்கக்கூடிய அவளை அதிக செல்வாக்கோட தலைமையில கொண்டே வச்சிருக்கு. சடாமுடி வைத்தவன். அதனால் பிளவியல் மதியம் சூடிய பெருமான் பித்தன் என்று ஒரு பெயர் பெற்றார். அங்கே பிளவியல் மதியம் சூடிய பெருமான் என்று பழைய வழக்கையும் எடுத்து சொல்றார். அவனுக்கு பித்தன் என்ற பெயர் அதனால்தான் வந்தது என்றார். 3 பிழைகள் பொறுக்கக்கூடியவளை கீழே வச்சு பல பிழைகளையும் பொறுக்கக்கூடிய அடியார்கள் எத்தனை பிழை செய்தாலும் அத்தனையும் பொறுக்கக்கூடியவளாக இருக்கிற மாதேவியாகிய அகிலாண்ட நாயகிய தலைமையில வச்சிருக்கணும். இந்த மாதிரி மாற்றி செய்ததுனால அவனுக்கு கொஞ்சம் மூளை பிரச்சனை இருக்கு. நாயன்மார்களுடைய நூல்களை தான் படிச்சுதான் இல்லை. அதெல்லாம் பிளவியல் மதியம் சூடிய பெருமான் என்று ரொம்ப அபாரமான பாடம். மீனாட்சி பிள்ளைகளுடைய பிரபந்த திரட்டு அதெல்லாம் சிறு வயதிலேயே படிக்கக்கூடிய ஒரு
சொல்லுகிற அறிவுரைகளும் ரொம்ப அழகா இருக்கும். சேக்கிழார் பிள்ளை தமிழ் இவ்வளவு அற்புதமான நூல். அது பயிற்சியில் அதிகம் அல்ல, ரொம்ப படிக்க வேண்டிய ஒரு நூல். அவ்வளவு அற்புதமான ஒரு நூலை அவர் எழுதினார். பாடம் சொல்வதிலேயும் மாணவர்களிடத்தில் அவர் வைத்திருக்கிற அன்பு அளவு கடந்தது. என்னுடைய ஆசிரியர் சொல்வாரு, எங்க குருநாதருக்கு ரொம்ப பிடித்தமான பாட்டுன்னு சொல்லி பாரதத்துல ஒரு பாட்டை சொல்லுவார் எங்க ஆசிரியர் அடிக்கடி. பிள்ளை வருடத்துல வரத்துக்கு முன்னால ஒன்றும் தெரியாது, ஒரு காலட்சேபம் உங்க அப்பா பண்ணுவாரு, ராமாயண காலட்சேபம், இந்த மாதிரி திருவிழா புராணம், இந்த மாதிரி சொல்லணும், பெரிய புராணம். அதுதான் தவிர மற்றபடி ஒரு முன்னூறு தமிழ் கல்வி அதிகம் இல்லை. அங்கே இங்கே ஒட்டி ஒட்டி ஏதோ கொஞ்சம் படிச்சுட்டு இருந்தவர். இவருடைய தமிழ்கல்வியினுடைய ஆசையை தெரிஞ்சுதான் இவருக்கு எல்லாரும் சொன்னாங்க, நீங்க இவரை பிள்ளை வருடத்துல கொண்டே விடுங்க, அவர் ஒருத்தர் தான் இவருக்கு தகுதியானவர், இவருடைய ஆவலை தீர்க்கக்கூடியவர். அந்த முறையில தான் அங்க போனார். இவ்வளவு அற்புதமாக அவருக்கு ஒரு நல்ல இதை பண்ணினாங்க. அதனால என்ன ஆச்சு, அதுக்கு பிறகு கும்பகோணம் அரசு கல்லூரியிலே தமிழ் பேராசிரியராக சொல்வார். இவ்வளவு பெருமையும் இளைய வயசுல 19 வயசுல ஒரு அரசு கல்லூரியில அந்த காலத்துல பேராசிரியராக வர்றதுன்றது அவ்வளவு சுலபமான காரியம் இல்லை. ஜகராஜ் செட்டியார் தன்னோடு தனக்கு பின்னாலே பிள்ளையர்களிடத்தில் பயின்றவர் என்ற ஒரு காரணத்தினாலேயே இவரை விட தகுதி படைத்தவர்கள் யாரும் இல்லை என்று சொல்லி இவருடைய பேரை சிபாரிசு பண்ணார். அப்போ அந்த இதை ஏற்றுக்கொள்ள நினைச்சு பார்க்கிறாங்க. அது அவர் பிள்ளையவர்களை பற்றி பார்க்கிறவங்க சொல்வார், பாரதத்தில் ஒரு பாட்டு தமிழ் தாத்தாவுக்கு ரொம்ப பிடித்தமான பாட்டு, அதை அடிக்கடி சொல்லி கண்ணீர் விடுவார். யாதும் ஒன்றறியா என்னை இவனலாதி இலை என்று இந்த மேதினி மதிக்குமாறு இல் முதல் கலைகள் எல்லாம் போதரத் தெரிந்த உண்மை தெய்வம் நீ என்றார் பஞ்சபாதகம் தன்னில் ஒன்று உன் பதயுகம் பழைப்பதம்மா. துணாச்சாரி பூக்குளத்தில் நிற்கிற பொழுது அர்ஜுனன் சொல்றான், யாரும் ஒன்று அறியா என்னை இவனராது இலை என்று இந்த மேதினி மதிக்குமாறு இல் முதல் கலைகளெல்லாம் போதரத் தெரிந்த உண்மை தெய்வம் நீ என்றார் பஞ்சபாதகந்தன்னில் ஒன்று உன் பதயுகம் படைப்பது. உன்னுடைய திருவடிக்கு நான் தவறு செய்தால் அது பஞ்சபாதகங்களில் ஒன்றை செய்தது போல ஆகும். எதுவுமே தெரியாம இருந்த ஐயர் அவர்களை யாம் அறிந்தவராக ஆக்கி வைத்த பெரியவர் இல்லை. இந்த அளவுக்கு அவர் இந்த ஆசிரியர் பற்று அவரிடத்துல எவ்வளவு இருந்ததுன்னு பார்க்கணும். இதே மாதிரி அந்த பற்று இருந்ததுனாலதான் ஐயர் அவர் தமிழ் காத்த ஐயர் அவர்களுக்கு அவருடைய மாணவரிடத்துல அவ்வளவு பற்று. ஜட்ஜி மணியரானவரும் இன்னொருவரும் சேர்ந்து 2 பேருமா புறப்பட்டு போய் திருவல்லிக்கேணி திருவட்டீஸ்வரப்பேட்டை பிள்ளையார் கோயில் 53ஆம் நம்பர் வீட்டில் இவர்கிட்ட போய் தமிழ் தாத்த ஐயர் அவரிடத்துல என்னுடைய குருநாதர் படித்துக் கொண்டிருக்கிறார் சிறு பிள்ளை. அப்போ அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் பதவி, மாதம் 100 ரூபாய் சம்பளம். இந்த பதவியை உங்கள் சிஷ்யருக்கு செய்து வைக்கலாம் என்ற ஒரு ஏற்பாட்டோடு வந்திருக்கிறோம், நாங்கள் அனுமதி தர வேண்டும் என்று கேட்டார். நான் நினைச்ச ஒரு பாஷாக விஜயர் மகாத்மான் ராகவையங்கார் வகித்த பதவி, நான் நினைச்ச அவ்வளவு பெரிய பதவியை இவனுக்கு தர முடியாது. இவ்வளவு உயர்ந்த சம்பளம் அந்த காலத்துல 100 ரூபா என்ன 12 ரூபா ஒரு பவுன். நானே வாங்கியிருக்கேன் 12 ரூபா ஒரு பவுன். அந்த காலம் 36 ரூபா ஒரு பவுன் அப்படின்னு சொல்லி ஒரு சவரன் 36 ரூபான்னு சொல்லி தான் வாங்கி என்னுடைய சகோதரிக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணேன். இந்த காலம்
ரூபாய் சம்பளம்னு சொன்னால் எப்பேற்பட்ட சம்பளம். 2 ரூபாய் இருந்தால் ஒரு மாதத்துக்கு 3 வேளை சாப்பாடு, 2 வேளை டிஃபன், காஃபி எல்லாம் முடிஞ்சு. நடந்தது 3 ரூபா தான் கொடுப்பா, நடேச முடியாது. எங்கள் வீட்டில் தான் சாப்பிடுவார். நான் அப்போலாம் பிறக்கல, குழந்தைலாம் நமக்கெல்லாம் பிறந்திருந்தாங்க. அப்போ மயிலத்திலேயே இந்த மாதிரி 2-3 பேர் எப்படி சாப்பிட்டு இருப்பாங்க. அம்மா அப்படி சாப்பாட்டில் எல்லாம் 3 ரூபாய்க்கு மேலே மாதம் பூரா அந்த நிலையில போய் ஒரு 100 ரூபாய் சம்பளத்துல ஒரு யூனிவர்சிட்டி பேராசிரியராக ஒருத்தருக்கு ஒரு பதவியை தேடி தருகிறார்கள் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய வாக்கியம். நீங்க செய்திருக்கிற அளவுக்கு என்னால அவனுக்கு ஒன்றும் செய்ய முடியாதுன்னு ஐயர். இவ்வளவு பெரிய பதவி, இவ்வளவு ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் கேட்ட உடனே அவர்களுக்கு சந்தோஷமா போயிடுது. நம்ம வந்த வேலை பூர்த்தி ஆகிவிட்டது, நாம் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு வந்துட்டோம், இவர்களை அனுப்பிச்சு விட்டாருன்னா நம்ம அங்கே விட உட்கார வச்சுட்டு வந்துடுறோம் அப்படின்னு நினைக்கிறோம். வந்திருக்கோம், அவர் சரின்னு சொல்லிட்டாரே. ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. இந்த மாதிரி இறைவன் திருவருள் கூட்டு வைத்திருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் ஒரே ஒரு விஷயம், நீங்க ஒரு சின்ன காரியம் எனக்காக பண்ணணும், அப்படி என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, நம்ம தயாரா இருக்கோம் அப்படின்னா அது அங்கேயே எனக்கு ஏதாவது ஒரு சின்ன வேலை போட்டு கொடுத்துட்டா அவரை பிரிய முடியலன்றதை எப்படி சொல்ல. ஆசிரியரிடத்தில் அவர் வைத்திருந்த அன்பு, அவருடைய மாணவரிடத்தில் அவர் வைத்திருந்த அன்பு, இந்த குருகுலவாசத்தில் அவர்கள் காணறியாத ஒரு நிலைமைகள். பாடம் சொல்றது மாத்திரம் இல்லை, இந்த மாதிரி குருகுலவாசமாக நான் கூடவே இருக்கிறது பாடம் சொல்றது மாத்திரம் இல்லை, அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே நமக்கு சில பாடங்களை சொல்ற மாதிரி. இதுதான் சாதாரண கேட்பாங்க, நீங்க என்ன எல்லாம் படிச்சீங்களான்னு கேட்டேன். நான் அவர்கிட்ட உட்கார்ந்து பாடம் படித்ததே கிடையாது நம்ம வீட்டில். ஆனா அவரை விட வேற யாரும் பாடம் சொல்லுவதற்கு தகுதி உள்ளவர்கள் அல்ல என்பது என்னுடைய கருத்து. அந்த அளவுக்கு பேசும்போதும் நடக்கும்போதும் ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லுவாரு, சடாரு திடீர்னு போய் இலக்கியத்துக்கு வந்துருவார். அந்த மாதிரி தான் பிள்ளைய வரணும். ராத்திரி 11 மணிக்கு போய் இந்த புத்தகத்தை எடுத்துட்டு வா, தேடி எடுத்துட்டு வாங்குவார் பிள்ளைய. இப்பவே படித்து விடலாங்க, அவர் இதோட போதும் வச்சுக்கலாம்னா இன்னும் கொஞ்சம் படிக்கலாம்னு அறியும் நமக்கு. அந்த மாதிரி மாணவர்கள் வேணும். இதுவே இந்த 200வது ஆண்டு விழா, ஆண்டுதோறும் கொண்டாட வேண்டிய, தமிழாசிரியர்கள் கொண்டாட வேண்டிய ஒரு விழா. ஐயரவர்களுக்கு அந்த ஸ்டேஜ் இருக்கிற இடத்துல போய் அன்னைக்கு மாலையை போடுறதோடு சரி அப்படி இருந்தது. அப்புறம் இந்த பிரசிடென்சி காலேஜுக்குள்ள ஒரு சின்ன கூட்டம் நடத்துவாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. இது ஒரு பெரிய அரசு விழாவாக கோலாகலமாக எல்லா இடங்களையும் கொண்டாடணும்னு ஒரு அரசாங்கமே அதை செய்யலாம். தமிழுக்காக அதை நாம் செய்யலாம். இன்றைக்கு நாம் வீறு கொண்டு எழுந்து செம்மொழி தமிழ் என்று சொல்லுகிற காலத்துல கொஞ்சம் தவறி போயிருந்தால், ஒரு 50 வருஷம் கழித்து போய் தேடி இருந்தால் ஒரு புத்தகம் கூட ஆற்றுல இன்னையே வரலாம். அவர் தேடி அகப்படவில்லை என்று சொல்லிவிட்ட பகுதியிலிருந்து ஒரு பாட்டை தேடி கண்டுபிடித்தவர்கள் 10 முன்னால இருந்த பாட்டு இல்லை, கடைசி பாட்டு இல்லை. பெருங்கதியில முதல் காண்டம் காணவே காணும். எவ்வளவு பயிற்சி பத்து அப்படித்தான், முதல் கடப்பத்தும் கடைசி பத்தும் போயிருக்கு. பரிபாடல 22 பாட்டு தான் இருக்கு, 70 பாடல் இருந்திருக்க வேண்டிய நூல். இதெல்லாம் ஏதோ அவர் கண்டுபிடிச்சு எதையோ கொண்டு வந்து வச்சதால ஓரளவுக்கு இல்லை. வாழ்க்கையில சில ஒரு விஷயம் சொல்லி வருத்தப்பட்டார், எனக்கு அதை சொல்லக்கூடாது அப்படின்னு. அது வாழ்க்கையில் அந்த மாதிரி வரும். அதாவது
தமிழ் தாத்தாவுக்கு டாக்டர் பட்டம் கொடுத்துருக்கிறார்கள். இதை பற்றி ஒருத்தர் கிரிட்டிசைஸ் பண்ணார். தமிழ் தாத்தா ஒன்றும் எங்கள் டாக்டர் மூவாவை போல ஆராய்ச்சி பண்ணி இந்த பட்டம் வாங்கலை, சும்மா கௌரவமாக யாரோ கொடுத்தாங்க. அவர் ஆராய்ச்சி பண்ணி போட்ட சங்க இலக்கியத்தை வச்சுட்டு சங்க இலக்கியத்தில் இயற்கை என்று அதை ஆராய்ச்சி பண்ணி இவர் டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கார். இந்த சொல்றேன் வாழ்க்கையில் விசித்திரமான காரியங்கள் சில பேர் பேசுறது இந்த மாதிரி ஆயிடுச்சு. என்னுடைய குருநாதரை அவரிடத்துல படிச்சுதான் வித்வான் தேர்வு எழுதினார். வித்வான் தேர்வு வித்வான் தேர்வில் இல்லை போல அவர்கள் அந்த என்ன போறன்னு நான் சொல்லக்கூடாது, அவரை போல அப்படி சொல்லி அவர் 1000 ரூபாய் பரிசு கொடுத்தார். மாநில முதல்வராக தேடி 1000 ரூபாய் பரிசு கொடுத்தார். அவரு தனக்கு வேண்டிய புள்ள அதுக்காக அது கொடுக்கலாம் பரிசு கொடுத்துட்டாரு தமிழ் தாத்தா சொல்லி என்கிட்ட வருத்தம் போட்டுட்டாங்க. அதுக்கு பிறகு என்ன நடந்தது சொன்னவர் யாருன்னு தெரியும், தெரிஞ்சவர் தான். திருச்சிராப்பள்ளியில் செயின்ட் ஜோசப் கல்லூரியில் ஒரு விழா நிகழ்ச்சி வந்தது. அந்த விழா நிகழ்ச்சியில் என்னுடைய குருநாதர் அங்கே கலந்து கொண்டிருக்கிறார். அதுக்காக போனார். அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க, இவர் பேசுகிற பொழுது அவருக்கு யார் அந்த மாதிரி சொன்னாரோ அவர் உட்கார்ந்த போது இவருடைய பேச்சு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அவர்கள் சங்க இலக்கியம் பற்றி இவர்கள் பேசுகிற காலத்தில் அந்த பேச்சை கேட்புக்கு அவர் அசந்துட்டார். என்ன படிப்பு இது, இந்த சின்ன பிள்ளை இந்த வயசுல ஒரு 28-30 வயசுல இந்த அளவுக்கு பேசுகிறார் என்று சொன்னால் தமிழுக்கு இன்னும் நல்ல காலம் தான் அவர் சொல்லியிருக்கிறார். அதை அடுத்தபடி பாராட்டி பேசினார். இவர் யாருன்னு விசாரிக்கிறாரு. நீங்க எழுதுனீங்களே வேணுங்கப்பட்ட வர்ணத்துக்காக பரிசு கொடுத்துட்டாரு அவருக்குன்னு, ஐயோ அபச்சாரம்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னார். பெரிய படிப்புக்கு பரிசு கொடுக்காங்க, அது யாருக்கும் கொடுக்குறது வேணாக சொல்லி நான் வருத்தப்பட்டு விட்டேன். பெருஞ்சல் விளக்கினார் கி ராமலிங்கன். என்ன ஆசிரியர்கள் சொல்லுவார்கள் சில பேர் அது அவர்களே பின்னால அதை கொண்டுவார்கள். சிவாஜா அவர்கள் தமிழ் தாத்தாவிடத்தில் வருவதற்கு முன்னாலேயே சிறந்த கவிதை எழுதக்கூடியவர். நிறைய பாடல்கள் முருகன் பேரில், காந்தமலை முருகன் பேரில் நிறைய பாடல்கள். தமிழ் நூல்கள் படித்தவர்களே தவிர அவருக்கு பூரா பாடம் நடத்தின ஒரு தமிழ் தாத்தா. உண்மையிலேயே வீரசாமியுடைய விழாவையும் மீனாட்சந்திர பிள்ளையுடைய விழாவையும் ஒவ்வொரு தமிழரும் நெஞ்சில் வைத்து கொண்டாட வேண்டிய ஒரு அரசு விழாக்களாக அதை நடத்த வேண்டும். இன்னைக்கு மீனாட்சி அறக்கட்டளை ஒன்று இருக்கு சார். மீனாட்சி சுந்தர பிள்ளை விழா ஒன்று நடத்துறோம். இவ்வளவு காலம் கழிச்சு 200வது ஆண்டு ஒரு ஞாபகம் இருக்கு. அது கூட போன வாரம் யாரோ ஒருத்தர் கேட்டார், இவருக்கு ஏன் மீனாட்சி பிள்ளை விழுதுல முன்னாள் இவருக்கெல்லாம் போய் விழா எடுக்கிறாங்க. அவர் சொல்லிதான் நடத்துறாங்க. தினமணியில ராஜ்கண்ணன் சொன்னாங்க. அவரை புராண கம்பர்னு சொல்றது. கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான கதைகள் எழுதியிருக்கிறார். இவ்வளவு புராணங்கள். ஏற்கனவே புராணம் உள்ள தலங்களுக்கு இவர வாக்கினாலே புராணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கெஞ்சுவார். ஆவுடையார் கோயில் திருப்பெருந்துறைக்கு ஏற்கனவே புராணம் இருந்திருக்கிறது. ஆனாலும் திருப்பெருந்துறையில் திருவாவடுதுறையினுடைய ஆதீனகர்த்தருடைய மேற்பார்வையில் இருந்த பண்டார சன்னதியாக ஒருத்தர் இருந்தார். எங்கள் துறை அது திருவாவடுதுறை ஆதீனத்தினுடைய கண்ட்ரோலுக்கு உட்பட்ட கோவில். அங்கே ஒரு துறவி அவர்கள் இருப்பார்.
அவர் அவருக்கு கொடுத்த சம்பளத்தை சேர்த்து வச்சிருந்து அந்த பணத்தை இவருக்கு பிள்ளையவர்களுக்கு கொடுத்து திருவாவடுதுறைக்கு திருப்பெருந்துறை புராணம் எழுதினாங்க. அப்படி கொண்டாடும். அவருக்கு ஏதோ ஒரு கோவில் நிதிக்காக ஏதோ ஒரு மாதம் 150 சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. எல்லாம் சேர்த்து வச்சது. நீங்க திருப்பெருந்துறைக்கு ஒரு புராணம் ரொம்ப வாக்காளர் புராணம் படிச்சா தான் தெரியாது. ரொம்ப அழகான புராணம். இன்னும் இந்த புத்தகங்களையெல்லாம் படிக்கிறதுக்கு நமக்கு வயசு இல்லையேன்னு வருத்தப்பட வேண்டியதாக இருக்கு. படிக்காத விட்ட புத்தகம் இதெல்லாம் பார்க்கறதுக்கு சந்தர்ப்பமும் பெரிய காலமும் போயிடுச்சு. எவ்வளவும் தன்னூர் பெருக்கத்தை பின் நூற்றாண்டுகளிலே, அதாவது 19, 18ஆம் நூற்றாண்டுகளிலே தமிழ் இலக்கிய பெருக்கத்தை உண்டாக்கிய ஒரு பெரும் புலவர் மகாத்தான் மீனாட்சி சுந்தரம். இங்கிறவர்களும் பாட்டு எழுதுவார்கள். தமிழ் தாத்தாவும் பாட்டு எழுதக்கூடியவர் தான். இருந்தாலும் அவர்களுடைய காலத்தில் அவர்களுக்கு ஒரு முறை குடந்தை கும்பகோணம் புராணம் எழுதுகிற காலத்தில் மாலையில் அரங்கேற்றம் நடக்கும். காலையில் தான் அதுக்குரிய பாட்டுக்களை எழுதுவார்கள். மாலையில் அரங்கேற்ற வேண்டிய அளவுக்கு ஒரு பாடல்கள் ஒரு 50 பாட்டு 60 பாட்டு எழுதுவார். ஒரு நாள் வெளியிலிருந்து பல பேர் பேசிக் கொண்டிருந்தார். அந்த பேச்சையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் அப்படியே போனார்கள். அனுஷ்டானம் பூஜை எல்லாம் முடித்து சாப்பிட்டு சயனித்து விட்டார்கள். மணி 4 சுப்புழுக்கு போக வேண்டிய வண்டி வந்துடுச்சு. வேட்டை வடக்கு தெருவில் கும்பகோணத்தில் தங்கியிருந்தார். அங்கேருந்து கும்பேஸ்வரர் கோயிலுக்கு வரணும். அங்கே மங்களாம்பிகை சன்னதியிலும் அந்த அரங்கேற்றம் நடக்கிறது. அதனால தயாராக அப்பொழுது போய் இவர் வண்டியில் உட்காரது. இன்றைக்கு அரங்கேற்றத்துக்குரிய பாடல்கள் தயாராக எதை அரங்கேற்ற போகிறோம் கோபால் அவர் தான் சுவடியில் எழுதுறவர். சுவடியை எழுத்தாணி எடுத்துக்கொள்ளப்பா. வண்டியில் உட்காந்துட்டு வேட்டை வடக்கு தெருவிலிருந்து கும்பேஸ்வரர் கோவிலுக்கு வரத்துக்குள்ள 65 பாடல் எழுதிட்டார். தொடர்ச்சியாக சொல்லிட்டே வந்து அவர் இவர் சொல்றார் வேணுமா, அவரால் முடியல. இன்னொரு தடவை கூட அந்த கோபால் பிள்ளை திரும்ப ஒரு தடவை கூட ஒரு விவகாரம் பண்ணியிருக்கிறார். என்னுடைய கை வலிக்கும்படி அவர்கள் சொல்லுகிறார்கள் இல்லையே அப்படின்னு வெளியில மற்ற மாணவர்களிடத்துல பேசியிருக்கார். இதை கேள்விப்பட்டு ஒரு அறவுரையா என்னுடைய காதலோடு சிரிச்சு கொண்டே சுகுர்வான் சிரிச்ச மாதிரின்னு சொல்லுவாங்க. திருவாதிகள் நினைப்பெல்லாம் தேவருடைய நினைப்பை நினைத்து சிவகுமார் சிரித்த மாதிரி சொல்லாமல் வந்துருக்கார். அதனால சொல்ல ஆரம்பிச்சாரு. பாடிட்டே இருக்காரு. எழுதி பார்த்தாரு. அது எழுத்தாணியை பிடிச்சோம்னா இது சுண்டு வர்றது ரத்தம் வந்து இங்கே தேங்கும். மேலானா இங்கே மேலே போகும். அதனால எழுதுவர் இந்த சுண்டுவனுடைய ஆதாரம் ரொம்ப அதிகம் இருக்கணும் எழுத்தாணி. அது பூரா ரத்தம் கொட்ட ஆரம்பிச்சு தவிக்கிறாரு. நானாக நிறுத்துன்னு சொல்ல முடியாது. கடைசியா என்ன பண்ணாரு, ஒண்ணும் இல்லை, அல்புலாக பாட்டு சொல்லிட்டே இருக்காரு. எழுதணும் புதிய பாட்டுகள், படிச்சு ஒண்ணும் இல்லை, எல்லாம் இவரே அப்பதான் இது பண்றாரு. உடனே என்ன பண்ணாரு, அந்த எழுத்தாணியும் ஓலைச்சுவடியும் அவருடைய திருவடியில வச்சுட்டு விழுந்தாரு. என்ன தம்பி உட்காந்து இங்க கரியுக கம்பம். நாங்கள்லாம் அந்த காலத்துல 700 பாட்டு, இம்மென்றால் 700 அம்மென்றால் 500 சொல்றதெல்லாம் நடக்குமா? அது மாதிரி பாடியிருக்க முடியுமா? எழுந்த ஞாயிறு விடுவதன் முன் கவி பாடினது 700 என்று கம்பனுக்கு சிறப்பாயிரம் பாடியிருக்கிறார்களே.
அவ்வளவு பாட முடியுமான்னு நினைச்சது உண்டு. உங்களை பார்த்த ஒரு பாடு கம்பர் பாடினது சர்வசாதாரணம்னு போய் இப்படியெல்லாம் நினைச்சோம்னா நாமும் புலவன் வெக்கப்பட வேண்டிய அதுக்கு ஒரு காரணம். உலக வியாபார விருத்திகள் அவர்களுக்கு கிடையாது. சாப்பாட்டை பற்றியும் குடும்பத்தை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் அவர்களுக்கு இல்லை. படித்தல், எழுதுதல், பாடம் சொல்லுதல், ஆராய்ச்சி என்று இந்த அளவுக்கு அவர் தமிழ்தாத்தாவுடைய மகன் கல்யாண சுந்தர ஐயர் கோர்ட்ல ரிஜிஸ்ட்ராரா இருந்தார். இந்த ரிஜிஸ்ட்ரார் வேலைக்கு போவார். வீட்டுக்கு வந்தா அப்பா செஞ்ச காரியை ஆராய்ச்சியை பண்ண ஆரம்பிச்சுவார். மற்றபடி வீட்டுல என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியாது. அதையெல்லாம் அவர்களே பார்த்து கொள்ள வேண்டியதுதான். இந்த வயசான ஒரு சித்தப்பா ஒருத்தர் இருந்தாருங்க, அவர் தான் அந்த சின்னசாமிங்க, அவர் தான் இதை பார்த்துட்டு இருப்பார். இவர்களுக்கு அந்த கவலையை இவருக்கே அப்படின்னா கல்யாண சுந்தரியில் பெரிய காரியங்களை பண்ணலை, இந்த பதிப்புகளை திரும்ப திரும்ப போடுறது அந்த மாதிரி முக்கியமான வேலைகளை தான் பார்த்துக்கிட்டு இருந்தார். அப்படி இருந்தால் தமிழ்தாத்தா ஐயரவர்கள் எதையுமே குடும்ப இது இல்லை. பிள்ளைவர்களுக்கு சொல்லவே வேண்டாம். பிள்ளைவர்கள் காலத்தில் திருவாரூர் யாதையும் அவர்களை கண்ணு கருத்துமாக கண்டு சென்றாடங்களில் எல்லாம் விராசிதார்கள் ஊர்த்தும் அவரை அன்பாக வரவேற்று அவருக்கு வேண்டிய வசதிகளை எல்லாம் செய்து கொடுப்பார். பள்ளித்துறை ஆறுமுத்தா பிள்ளையார் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் நினைக்கிற பொழுது ரொம்ப வசதி. இதுலேயும் அவர் ரொம்ப வறுமை தான், தானாக கேட்க மாட்டார். இது பிள்ளை கல்யாணம் பண்ணுறதுக்கே சபாபதி பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணுற போது ரொம்ப சிரமப்பட்டிருக்காரு. இந்த மாதிரி பிரசங்கம் பண்ணி புராணங்கள் எழுதி கொடுத்து அங்கிருந்து வந்த பணங்கள் தான் அந்த செலவுகளுக்கு உதவும். வரும் செலவாயிடும். இந்த வறுமையினால் இந்த தமிழை வளப்படுத்தி கொண்டு வந்திருக்கிறது கூட சொல்லலாம். வசதி வந்துவிட்டா அப்புறம் அந்த வேற விதமாக இன்னைக்கு காலையில் நான் பத்திரிகையில் பார்த்த உடனேயே சந்தோஷப்பட்டேன். இவ்வளவு காலம் கழித்து தமிழ்நாட்டில் வாழ்ந்த மீனாட்சி திருமலையினுடைய 200வது ஆண்டு விழாவை இவ்வளவு சிறப்பாக அள்ளியும் இன்றைக்கு அதில் பேசினவர்கள் எல்லாம் இளைஞர்கள், விரிவுரையாளர்களாக. எதிர்காலத்தில் அவர்களைத்தான் நாம் படித்தவங்களெல்லாம் பெரிய ஆளுகளெல்லாம் கூப்பிடணும்னு அவசியம். இவர்களை படிக்க வைக்கணும். இந்த மாதிரி நேரங்களில் அவர்கள் அவர்களை பற்றி படித்து தெரிந்து கொண்டு சொல்லணுன்றதுக்காக அவர்களை பற்றி படிப்பார். இன்னைக்கு அந்த இதெல்லாம் கூட இப்போ சிவதர்மோத்தரம் என்கிற நூலை பற்றி தான் அவங்க சொன்னாங்க. அவர்களெல்லாம் ரொம்ப அருமையான இடம். தன்னுடைய ஆசிரியர் இந்த சிவதர்மோத்தரம் படிக்கணும்னு ஆசைப்பட்டார் அப்படின்னு தெரிஞ்சதுனாலே அந்த கோபாலன் அவருடைய மாணவர் தன்னுடைய தாயார் இறந்து விட்டதாக வீசையெல்லாம் எடுத்துட்டு ஒரு பெரிய ஜமீன்தார் மாதிரி சாரட் வண்டியில போய் பின்னாலே 2-3 குதிரை வண்டிகள் வருது, அதுலேயும் 4-5 பேர் தடபடலா எல்லாருக்கும் ட்ரெஸ் பண்ணி வாங்கி எல்லாரையும் மேக்கப் பண்ணி வண்டியில் உட்கார வச்சு அழைச்சிட்டு போய் ஒரு மிராஸ்தார்கிட்ட போயிருக்காரு. அவர்கிட்ட இந்த சிவதர்மோத்திர சுவடி இருந்திருக்கிறது. அந்த சுவடியை அவர் யாருக்கும் கொடுக்க மாட்டார். பூசையில் இருக்கிறது இருக்கக்கூடாதுங்க. அவர் படித்ததும் இல்லை, இவரிடத்துல இருக்கிறது என்பது தெரிந்து விட்டது. ஆனாலும் பெற முடியாது. அவரிடத்திலிருந்து கடுமையான கஞ்சத்தனமான ஒரு ஆள் உங்களுக்கு தெரிஞ்சுதான் அவர் சிரமப்பட்டிருக்கிறார். அவர் ஆசிரியருடைய சிரமத்தை அவருடைய குறிப்பாலை உணர்ந்து கொண்ட அந்த மாணவர் பெரிய ஏற்பாடு பண்ணியிருக்கார். அவர் போய் இவரிடத்துல போய் சில ஆள்கள் முதல்ல அந்த கம்பு தாங்கி கொண்டு டவாரி எல்லாம் போட்டுக்கொண்டு அதனாலதான் இந்த விராசார் விட்டு கொண்டவர் அவருக்கு உள்ள மத்தியானம் ஆஸ்வாசம் பண்ணி கொண்டிருந்தவர் யாரும் வராங்களேன்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்தவொடனே டவாரி வாரியெல்லாம் பெரிய ஆளா இருக்கு, கவர்னரா இல்லை கலெக்டரா யார் தெரியல அப்படின்ற அளவுக்கு ரொம்ப பத்தியமா ஐயா அவர்கள் இந்த ஊர் ஜமீன்தார் அவர்கள் எதிர்பாராதவர்களுடைய தாயார் தேகவியோகம் ஆகிவிட்டார்கள். அவர்கள் உங்களை ஏதோ
காரியமா பார்க்க வேண்டும் சொன்னார்கள். அப்படி வந்து அப்படி நிற்கிறான். பார்த்து எல்லாம் வேஷம் தயார் பண்ணிக்கிறார். இவ்வளவு இந்த சோடி வாங்கறதுக்கா பார்த்த உடனே யாரும் எனக்கு பெரிய இடம் போல இருக்கு அப்படின்னு என்ன வர சொல்லுங்களேன் அப்படின்னாரு. என்னால் வந்துட்டே இருந்தாங்களா இன்னைக்கு இறங்கி கடவுளாக ஜரிக வேஷ்டியும் அதுவும் அதை வந்து வேட்டாட வச்சு கட்டி வேற உண்மாலெல்லாம் போட்டு பயங்கரமாக இவர் தெருவெல்லாம் போய் ஒரு வண்டியிலிருந்து இறங்குற போதே அவருக்கு வணக்கம் தெரிவித்து அவரை ரொம்ப மரியாதையாக உள்ளாயிட்டு. என்ன காரணம்? நான் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் நான் வந்திருப்பேனே அந்த இடத்துக்கு, உங்களுக்கு அனாவசியமான சிரமத்தை உண்டு பண்ணியிருக்கோம் அப்படின்னா. அவருக்கு சிரமமும் இல்லை. தாயார் மறைந்து போன காரணம் மறைவுதே ஒன்றும் இல்லை, அவர் நல்லா இருக்காங்க. இவர் அது மாதிரி ஒரு கற்பனை பண்ணி அவர் மனசை இழக்கி எப்படியாவது சோடியை வாங்கணுன்றதுக்காக அது மாதிரி சொல்லியிருக்காரு. இது மாதிரி காரணம் இந்த 10 நாள்ல இறந்த பிறகு இந்த 10 நாள் காரியம் இருக்க சொல்லுவா. பின்னால தானே 16ஆம் நாள் 11 10 சௌரியம் போல பண்ணுவாங்க. அதனால இந்த காரியங்கள் நடக்கிற காலத்திலே சிவதர்மோத்திரம் படிக்க வேண்டும் என்பது அவருக்கு ஒரு ஆசை. யார்? ஜமீன்தார். ஏன்னா வேற ஒருத்தர் தானே சொல்றாரு, ஜமீன்தார் பேச மாட்டார், கார்வரா இருக்கிற. அதனால ஐயா அவர்கள் தங்களிடத்தில் அந்த நூல் இருப்பதாக தெரிந்திருக்கிறது. அது தாங்கள் கொஞ்சம் கொடுத்தால் இந்த 10 நாள் படித்து கொண்டு திரும்ப கொடுத்து விடுவார்கள். அதுக்காக தங்களுக்கு ஒரு பெரிய சன்மானங்களையே ஒரு 5-6 சவரன் உங்களுக்கு அவர்கள் சன்மானிக்கவும் செய்வார்கள். அதெல்லாம் அவர்களுக்கு சாதாரண விஷயம். அப்படின்னா கேட்ட உடனே அவருக்கு பணமும் வருது. மதத்தை விட முக்கியம் இந்த மாதிரி பண்ணி ஜமீன்தாருடைய சிநேகம். இப்படிப்பட்டவர் வந்து நமக்கு நட்பானது இந்த காரியத்தினாலே இருக்குமானால் அது பெரிய சந்தோஷமாச்சு. என்ன தாங்கள் சிரமப்பட்டிருக்க வேண்டாம், ஒருத்தர் அனுப்பிச்சிருந்தால் நான் வெட்ட கூட கொடுத்திருப்பதை அப்படின்னு ரொம்ப பவ்யமா உள்ள போய் அதை வச்சிருந்த ஜோடியை கொண்டு வந்து அவருடைய ஜோடி வாங்கிட்டு விரைவில் கொண்டு வந்து திருப்பி விடுகிறோம். நான் வர முயலாது, திரும்ப யாராவது ஒருத்தர்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சோம். அதுபடி அதை வாங்கிட்டு போய் உடனே போய் இந்த சோடிக்கட்டை பிரித்து ஆளுக்கு 10 சோடியா கொடுத்து எல்லா பயல்களையும் உட்கார்ந்து கம்ப்ளீட்டா காப்பு போட சொல்லி 3-4 நாள்ல எல்லாத்தையும் காப்பு அந்த சோடியை கொண்டு அவர்கிட்ட கொடுத்துட்டு அவருக்கு கொஞ்சம் பணமும் கொடுத்தேன். அவரை திருப்தி கொடுத்தார். அதுக்கு பிறகு இவர் போய் தலையை காமிச்சிருக்க போது பிள்ளை மழிச்சிருக்க சுத்தமா. எனக்காக நான் ஆசைப்பட்டேன் இந்த சுவடி வேணும் படிக்கணும் அப்படின்றதுக்காக உன் தாயார் இறந்து போய்விட்டார்கள் என்று பொய் சொல்லி அதுக்கு வேண்டிய சடங்கையெல்லாம் இப்படி செய்திருப்பான். மாணவர்களை எவ்வளவு அன்போடு அவர்கள் பாடம் சொல்லி நடத்தி இருந்தால் அவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களில் எல்லாம் உற்சாகமாக செய்வார்கள். பிள்ளை அவர்கள் அப்படி வளர்த்துனதால்தான் நம்மளோட தமிழ் தாத்தா ஐயர் அவர்களுக்கு தமிழ் காதல் அவ்வளவு வேலைகள் செய்யும். வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு ஆசிரியர் பரம்பரை கிடைக்கிறது தமிழுக்கு செய்த தவம் என்று சொல்லலாம். தமிழ் செய்த தமிழ் என்று சொல்லலாம். இவர்கள் தமிழுக்காக செய்த தவம், தமிழ் செய்த தவம் இவர்களை 2 பேரையும் இணைத்து இப்படிப்பட்ட புலவர்களோடு கலந்து பழகக்கூடிய ஒரு சில நேரங்கள், சில வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கிறது பாருங்க. மேல சும்மா பார்த்துக்கிட்டே இருக்கோம். நம்ம அவங்களெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு என்னென்னமோ பண்டிதர்கள் எதிரே இருந்துட்டே இருக்கோம். மரபுரடிகளுக்கு ஒரு கடிதம் எழுதினேன். மயிலம் முருகன் செந்தமிழ் கழக செயலாளர் முறையில் அவர் ஒரு விழாவுக்கு அழைச்சி எனக்கு ஒரு கார்டு போட்டார். 100 வெண்பொரு காசுகளும் ஏது கறந்த ஆவின்பாலும் தருவின் வருவல். இந்த காலத்துல ஒரு சொற்பொழிவுக்கு 100 வெள்ளி ரூபாய் வாங்கக்கூடியவர்னு சொன்னா
மரபுகள் 100 வெண்பொற் காசுகளும் நேரில் கறந்த ஆவின்பாலும் கருவின் வருவன். மாப்பூச்சி எழுதணும்னா அவர் எழுதுவார் பாரு. அவித்த முட்டை 2 வாசிப்பயிர் கூட்டு ஆகலாம், இடியப்பம் மிகவும் இனியது. அவர் என்ன தப்பானதான் போடும். அப்போ நான் அப்புறம் அடிகளார் வந்த பிற்பாடு நான் அவர்கிட்ட கேட்டேன், இங்கே நேரில் கறந்த ஆவின் பாலும்னு போட்டிருக்கீங்களே, வல்லினம் போடுறதா இடையினம் போடுறதா? இன்னும் தம்பி, நான் சென்னையிலேருந்து வரேன்றதுக்காக நீங்கள் வல்லினமா இடமான்றீங்களா? இன்னும் சென்னையில் நேரில் கறந்த ஆவின் பால், பெரிய கோவலையை வச்சுட்டுப்பான், மாட்டை கொண்டு கட்டுவான் அப்படின்மா அந்த கோவலைய. அதுக்கப்புறம் கலப்பான், ஆனாலும் தண்ணியாக இருக்கும். ஏன் இடக்குத்தி தண்ணியாக இருக்குன்னா, இடக்குத்தி இங்கே மாடு அதனால அப்படிதான் தண்ணியாக இருக்கும். நாங்கள் இதுதான் பார்த்தீங்களா, கோவலையை கவுத்து மந்திரவாதி வித்தை காட்டுற மாதிரி தான் இருக்கும். எப்படிதான் தண்ணி கலக்கிறான்னு தெரியாது. அது கறந்தன்னு இடையினம் போட்டீங்கன்னா, நேரில் கறந்தன்னா உள்ளது பாலுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஆரணியில் ஒரு வழக்காடு நடந்தது. ஸ்ரீ சிவமும் ஞானசுந்தரமும் நான் தான் நடுவர் இருக்கு. அப்போ அவங்க முதல்ல நாங்கள் வீட்டில் இருக்கும்போது 3 மணி 4 மணிக்கு ஒரு மிக்சர் இதெல்லாம் வச்சுருந்து அப்போ ஒரு பால் கொடுத்தாங்க. பால் சாப்பிட்டேன். அது ஒரு வண்டி மண்டபம் வழக்காடு மண்டபம் நடக்கிற பொழுது அங்கே உட்காந்துருக்கிற போது அதனிடையில் ஒரு பால் கொண்டு கொடுத்தாங்க, சாப்பிட்டேன். திரும்பி ராத்திரி 10:30 மணி 11 மணி ஆயிட்டுது. வந்த உடனே ஒரு பால் கொண்டு கொடுத்தாங்க. வேடிக்கையாக சொன்னேன், 3 பாலும் பெற்று விட்டோம்னு. என்ன அப்படி சொன்னீங்கன்னு கேட்டாங்க. ஒன்றும் இல்லையா, அது முதல்ல சாயந்தரம் கொடுத்தது பசுமாட்டுங்கிட்ட கறந்து அவங்க கொண்டு வந்த பால். வீட்டில் அவன் பசும்பால் கொண்டு கொடுக்குறானே அவன்கிட்ட வாங்கினது. அது அறத்துப்பால். பசுவை பாதுகாத்து வளர்த்து அதனிடத்திலிருந்து பாலை பெற்று தருவது அறத்துப்பால். ராத்திரி நமக்கு கொடுத்தாங்களே, இதெல்லாம் கடையில் விலைக்கு வாங்கின பால், பொருள் பால். 3வது பாருங்க, இப்போ ராவில் போய் இந்த கடையில் போய் வாங்குறது 11:30 மணிக்கு நாங்கள் உட்காந்துருக்கிற பொழுது அடுத்ததும் பால் கொடுக்கணும்னு நினைச்சாங்க. அதுக்காக என்ன பண்ணாங்க, அமுல் டப்பா வாங்கி அந்த பவுடர் எடுத்து கலக்கி போட்டாங்க. இது காமத்து பால். இதுக்குதாங்க காமத்து பால். அதுக்கு என்ன சொல்றீங்க? வேற ஒன்றும் இல்லை. இப்போ எல்லாம் பெண்கள் குழந்தைகளுக்கு பால் கொடுக்கறது இல்லை, தாய்ப்பால் கொடுக்கறது இல்லை. அப்போ இந்த அமுல் டப்பா பிளாஸ்கோ டப்பா தான் நம்மளுக்கு குழந்தை கொடுக்கணும். இவர்கள் காமத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக இந்த அமுல் டப்பாவை நம்பியிருக்காங்க குழந்தைகளுக்கு. அதனால இது காமத்து பால். இவர் நேரில் கறந்த ஆவின் பால்னா, கறந்தானே வல்லினம் போட்டுட்டா மாடு கறக்கிறதாகவே நம்ம கறந்தானே மறைத்த பேசுறியே. அவங்க ராஜா கிராட்ட பேசுறாரு தெரியும். அவங்களும் ஒரு மாதிரி 5 மணிக்கு அதையும் பிடிச்சாரு. தமாஷா பேசிட்டே இருப்பாங்க. கூட இருக்கிறவங்க என்ன போகாம பக்கத்துல இருந்து கொண்டே இருக்க. பண்டைய இதுல அதாவது ராகவையங்காரும் சோமசுந்தர பாரதியாரும் ஒரு கூட்டத்தில் பேசினார். அப்ப பாரதியாருக்கு ஒரு வேகம் ராகநாதன் இல்லையா, நீங்க சி 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 சின்னு எழுதிக்கிட்டு ஸ்ரீ 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 தான் எழுதுவாரு பழைய முறையில்.
அதனால அவர் இவரை பிடிச்சி ராகவேங்காரை பிடிச்சி சி ஸ்ரீ ஸ்ரீன்றீங்க எப்போ பார்த்தாலும். அங்கே மாத்திரம் என்ன வாழுது, திரு திருன்னு முடிக்கிறீங்க. மிக சுலபமாக வேடிக்கை விளையாட்டாகவே தங்களுடைய கருத்தை ஸ்ரீ என்று அப்படி எழுதாம தமிழ்ல திரு என்று எழுதுகிறது. இதையும் கிண்டல் பண்றாங்க, அறுபத்தையும் கிண்டல் பண்றாங்க. தமிழ் தாத்தா ஐயர் அவர்களே விண்ணத்தூர் சாமிநாதையருடைய பிள்ளை சுப்பிரமணியன். விண்ணத்தூர் இதுதான் அந்த மயிலாப்பூர்ல நடக்கும். அவர் எழுத்ததிகார குறிப்பு சொல்லதிகார குறிப்பெல்லாம் எழுதினவர், நல்ல ஆராய்ச்சி. அவர்கிட்ட இவர் ஐயர் அவர்கள் ஒரு நாள் வேடிக்கையா தமிழ் தாத்தா அவர்கள் சொன்னார்கள், உங்க பேரை இன்சியலா போடாதீங்க. ஏங்க பின்னத்தூர் சாமிநாத ஐயர் குமாரர் சுப்பிரமணிய ஐயர் அப்படின்னே போடுங்க. நீங்க பீசாசும் போடுங்கன்னா பிசாசு சாஸ்திரின்னு விடுவாங்க. எவ்வளவு கிண்டல் பண்றாங்க. முதலெழுத்து வரைக்கும் பல பேர் அந்த முதலெழுத்து சங்கடமா இருக்குன்றதுக்காக என்ன பண்ணுவாங்க, கூட 2-3 வார்த்தைய 2-3 எழுத்தை சேர்த்து வச்சிருக்கோம் பார்க்கலாம். பலராவாயின்னு போட்டு அபாலராவாயும் அது அஞ்சவாசகம் ஆயிடுது. அருணை பாலராவாயின்னு போட்டோம்னா கூட சேர்க்கணும். பூ ரங்கன்னா பூ ரங்கசாமி இருந்தா குரங்கசாமி படிப்பான். குப்புசாமி புள்ள ரங்கசாமி, அது பூ ரங்கசாமின்னு எழுத முடியாது. அதனால குப்பு ரங்கசாமின்னு எழுதும். இந்த மாதிரி எல்லாம் சில வார்த்தைகளை சேர்க்கும். பெயர்கள் எல்லாம் ரொம்ப நகைச்சுவையாக, நகைச்சுவை என்பது பாரம்பரியமாக அவர்களுக்கு இடையில வந்து கொண்டிருக்கிறது. பரம்பரையாக அவருடைய சிஷியர்களுக்கும் அந்த நகைச்சுவை, ஐயர்களுக்கு இருந்த அந்த நகைச்சுவை உணர்வு கீவாஜாவிட்ட அப்படியே முழுக்க வந்தது. அவர் அதிகமாக சொல்வார், என்னுடைய தலையெழுத்து அப்படின்னு பே சிவசுப்பிரமணியன்றதுல இன்சியலை போட்டு பேசி பேசின்னு விடுவார். அவங்க வீட்டில் இப்போ போய் கேட்டால் கூட பேசி வந்திருக்காரு. வீட்டு கல்யாணத்துக்கு வேட்டியாங்க பேசிக்கு அப்படின்னு அது மேல அந்த கவருக்கு மேல எழுதி வச்சிருந்தாங்க. கல்யாணம் நடந்தது. சேந்தோமாய் ஸ்கூல் இருக்கு, அது தமிழாசிரியர் இருந்தார் ஜெயராமன். அவர் கல்யாணம் நடந்த பொழுது கல்யாணத்துல ஒரு கவியரங்கம் வச்சாங்க. இந்த கவியரங்கத்தில் கீவாஜா தலைமையில எனக்கு மஞ்சள் என்பதை பற்றி பாடணும். மணவரையில் மங்கள பொருட்கள் என்ற புது தலைப்புல ஒரு 5 பேர் அதில் பாடணும். ஒரு தாம்பூரம், தேங்காய், மஞ்சள், குங்குமம், சந்தனம் அப்படின்னு அப்படி கொடுத்துருந்தாங்க. அப்போ நான் பாட ஆரம்பித்தேன். இவர் தலைமை தாங்கி இருக்கிறவர் எங்கள் குருநாதர். அவர் உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு அவருக்கு வணக்கம் தெரிவிக்கணும். அதுக்காக கலைமகளை அலங்கரித்து திங்கள் தோறும் கடைத்தெருவில் அங்கங்கே வாங்குமாறு விலைமகளாய் ஆக்கி வைத்து வித்தை காட்டும் வித்தகனார். தமிழ்கடலின் ஆழங்கண்ட நிலைமையும் ஒரு சதுரன் இணை ஆட்கொண்டு நின்று அவையில் பேச வைத்த விமலர் காந்த மலைவதையும் வடிவியலின் அடிகள் போட்டும் மனமுடைய கீவாஜ அடிகள் வாழ். கலைமகளை அலங்கரித்து திங்கள் தோறும் கடைத்தெருவில் அங்கங்கே வாங்குமாறு விலைமகளாய் ஆக்கி வைத்து வித்தை காட்டும். பணம் கொடுத்தா வாங்கிக்கலாம். கலைமகளை கேட்டேன், நான் உன்னை பேசின்னு சொல்றதுக்காக நீ இந்த மாதிரி எனக்கு பாட்டு எழுதிக்கலாம். இன்னொரு இடத்துல நான் எழுத முடியல. பேசி என்று என்னை அன்புடன் அழைத்து விருந்தென தமிழறிந்திடவே காசகற்றிட்டு என் கலையகற்றிட்டு கவிங்குலத்து இரவகற்றிட்டான்.
வேசுடை மயிலோன் திருவடி மரபார் சிந்தையன் சீர்கலைவர்க்கோர் ஆசிரியன் கீவா ஜெகநாதன் அடிகளை போச்சு. இதுக்குமே ஸ்லேடையாக எழுது. வேசி என்ன பண்ணுவா? இவர் வேசிக்கு என்ன பண்ணினாரு, எனக்கு என்ன பண்ணினாரு, ரெண்டையும் புரிஞ்சு. வேசி என்று என்னை அன்போடும் அழைத்து விழுந்து என தமிழறிந்திடவே, தமிழ் என்பதற்கு இன்பம் என்று ஒரு பொருள். தமிழறிந்திடவே, தமிழ் படிப்பதற்காக, தமிழை அனுபவிப்பதற்காக, இன்பத்தை அனுபவிப்பதற்காக ஒரு அர்த்தம் அதில் பண்ணலாம். தமிழ் அறிந்திடவே காசு அகற்றிட்டு குற்றங்களை போக்கி. காசி என்பது மேகலைக்கு அடையாளம். மேகலையே அகற்றிட்டு, காசு அகற்றிட்டு, என் கலை அகற்றிட்டு, என்னுடைய சாஸ்திர அறிவை பெருகச் செய்து, என் கலை அகற்றிட்டு என்னுடைய ஆடைகளை எல்லாம் அவிழ்த்து, கவின் புலத்து இரவு அகற்றிட்டார். கவின் புலத்து அழகிய ஐம்புலன்களினாலே இரவு அகற்றிட்டான். இரவு நேரம் சீக்கிரம் முடிந்து போகும்படி செய்து கொண்டான். கணவனோடு இருக்கிற பொழுது பெண்ணுக்கு இரவு சீக்கிரம் கழியும், இல்லாத பொழுது நெடிதாக போகும். கவின் புலத்து இரவு அகற்றிட்டான். இதே கவின் புலத்து அழகிய புலன்களின் மூலமாக இரவு பிறரிடத்திலே போய் கல்விக்காக யாசித்தலை அகற்றிட்டான். எனக்கு இல்லாதபடி சொன்னார். இப்பாடியை செய்வது சொன்னா பிறரிசை நுகலாம். உன்னை பாடின இந்த நாக்கு வேறொருடைய புகழை சொல்லாதபடி நீ கொடுக்கணும். கடைசி கொண்டு இன்னொருத்தருட போய் நான் பாட வேண்டிய அவசியம் இல்லாமல் இருக்கணும். அவர்கிட்ட படித்த உட்பாடு இன்னொருத்தருட படிக்க வேண்டிய அவசியம். அது இது வந்து சிலேடைன்னா, அந்த சிலேடைன்னா நமக்கு விட்டு வரும். அவங்களோட கூட இருக்கிறதுனால நான் சொல்லி பார்த்து பழகி தமிழ் விரும்பிகள் பழைய அறிஞர்களையும் புலவர்களையும் திரும்ப திரும்ப நினைத்து நாம கூட அதிகமாக நாம் வந்து நம்ம பெருமண்டத்தில் தான் சில புலவர்களை பற்றி சொல்கிறோம். சில நேரங்கள் இதெல்லாம் நாம் செஞ்சோம். மறைவரை அடிகளுக்காக, காசு பிள்ளைக்காக, கனகசேகர பிள்ளைக்காக, இவங்களெல்லாம் எவ்வளவோ தொண்டு செய்திருக்கிறார்கள் தமிழுக்கு. இவர்களை பற்றி இப்பொழுது யாரும் எடுத்து சொல்லுகிறவர்கள் அதிகமாக. நிறைய மாணவர்களிடத்தில் அவர்களை பற்றி சொல்லக்கூடிய அளவுக்கு தமிழ் பாடத்திட்டங்கள் எல்லாம் கூட அதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகுப்பில் நுழைச்சி அப்படி தெரிந்து கொள்கிற மாதிரி செய்யும். கிவாஜாமையில ஒரு குறை சேர்ந்திருக்கு. கிவாஜாமையில ஒரு குறை. உங்களை மாணாக்கரை அவர் தேர்ந்தெடுத்து முது கொடுத்துட்டார். அவர் மகன் சுவாமி நான் கிடைச்சிருந்தேன். அவன் நான் தெரியும் நண்பர்கள் வேண்டாம் அப்பா பேரு கிடைக்கிறேன். வந்தோடு மாட்டணும். அவர் சொன்ன கிவாஜா சொன்ன நானும் ஒன்னும் அப்படி எப்பவும் மாட்டினான். நல்ல அறிவாளி. நல்ல அறிவாளி. ஒரு தெய்வம்னா சும்மா வர்றான். எங்க அப்பாவோட பிடிச்சி போச்சு. நானும் மிக நெறி நண்பர் கிவாஜா சொன்ன வாங்கினார். அவர் நிறைய சிறுகதையெல்லாம் எழுதினார் ஆரம்பம். அதுக்கப்புறம் அந்த துறையில் போகாமல் அவருடைய மைத்துனர் அவரை அடியோட கெடுத்துக்குவார். ரகுன்னு பேர் அவருடைய மைத்துனர். அவர் தான் அவரை வந்து வேறா வழியில் எடுத்துட்டு அதெல்லாம் தான் இவரோட மனசை அறக்கட்டு. இன்னும் கொஞ்ச நாள் அவங்க எடுத்துருப்பாங்க. கிவாஜா வந்து எங்க சபை சிவசூரன் பக்த சபை ஒன்று இருக்கு புதுப்பாக்கத்தில். மாமசாமி பால் விழாங்க. அதுக்கு பொங்கல் அன்னைக்கு அவர் பாட்டு எழுதுவார். அதை நாங்கள் பாடிக்கொண்டு பெண்கள்லாம் போராட்டம் போட்டு வரும். நானும் பாடினோம். ஒவ்வொரு வருஷம் கிவாஜா பாட்டுல கவிதையாகவே தான் எழுதுவாங்க. அதெல்லாம் உடம்பு சரியில்லை, அசத்தியா இருக்கு அப்படின்னு சொல்லி நான் அதை விசாரித்தேன். இப்போலாம் ஃபோன்லாம் அதிகம் பயன்படுத்துறது இல்லையா. அந்த காலத்தில் ரொம்ப இல்லை. அதுக்கப்புறம் தான் அந்த ஸ்டாண்டிங் ஃபோன் தான். அதனால் அப்போ எனக்கு ஒரு கவிதையில் ஒன்று எழுதினேன். பால் உண்டு, வளம் உண்டு, செல்வம் உண்டு, பலர் உண்டு வினை செய்ய என்று இருந்தது.
இந்த உண்டு வேற, இந்த உண்டு வேற. பால் உண்டு, பழம் உண்டு, இதையெல்லாம் பெறுவதற்கு செல்வம் உண்டு, பலர் உண்டு வினை செய்ய என்றிருந்து மாறுண்டு திரிவோர்க்கும் ஆட்டம் உண்டு. இவ்வளவு சௌரியமா இருக்கிறவங்களுக்கு மாறுண்டு திரிவோர்க்கும் ஆட்டம் உண்டு. வளங்குறையும் உடல் சுருங்கும் ஆதலாலே வேலுண்டு மயிலுண்டு சேவல் உண்டு வினையோட சிந்தித்து போற்று செவ்வேள் காலுண்டு கருணை உண்டு என்றிருக்கும் பாங்கு கண்டவர்க்கு துன்பமெந்தோர் உணர்வு உண்டு. வியாதி இருந்தால் வியாதியை கவனிக்க மாட்டார். பாட்டு எழுதுவார், புத்தகம் படிப்பார், கட்டுரை எழுதுவார். இதெல்லாம் நம்மளாலே முடியாது. இதில் போயிட்டா அந்த நோயே தெரியலை அப்படின்னு கைப்பாயில் விட்டார். அப்போ டாக்டர் சொல்கிறார், நீங்கள் வந்து ஒரு வேலையும் செய்யக்கூடாது, அமைதியாக இருக்காங்க. எனக்கு இந்த வேலை செய்கிறது தான் அமைதி. எனக்கு கடிதம் எழுதினார். அப்போ 6 நாளாக வெப்பு நோய் என்னும் அருந்துணை ஒன்றினை நல்கி 6 நீ அவையில் பேசுதல் ஒழிக அமைதியில் இணையினை என்றே 6 முகத்தோன் அருள் செய்ய அதனால் அனைத்து வேலைகளையும் விடுத்தேன். 6 படைவீட்டினில் பயணத்தை அகத்தினில் செய்து இங்கு கிடந்தேன். அப்போ எழுதுனதுதான் சிதம்பர சுப்பிரமணியன் உரும்பராயில் சிலோனில் அந்த சுவாமி பேரில் ஒரு சன்னதி முறை எழுதியிருக்கார். 1000 பாடல், 10 பிரபந்தம், டைபாய்டு ஜுரத்தில் படுத்துருக்கிறோம். வந்து தமிழ் தான் வைத்தியம். பிள்ளையவர்கள் பட்டிச்சரத்தில் ஆறுமுத்தா பிள்ளை வீட்டில் உள்ள இருந்து காஞ்சி புராணம் படிச்சுட்டு இருக்கார். 2ஆம் காண்டம். 2ஆம் காண்டம் கத்திய பூனியூர் எழுதியிருந்தது. கத்திய பூனியூரிடத்தில் அவருக்கு ரொம்ப ஈடுபாடு. மீனாட்சிசுந்தரம் பிள்ளைவர்களுக்கு கத்திய பூனியூரிடத்தில் அளவடந்த ஈடுபாடு. அந்த பாடல்களை படித்து படித்து மனம் இருப்பார். அந்த நேரத்தில் பார்த்து அந்த ஆறுமுத்தா பிள்ளை வீட்டுக்கு வெளியே இருந்து ஒரு ஆள் வந்திருந்தார். வழங்கினவர், சொந்தக்கார், வசதி படைத்தவர். அவர் வந்து தென்னையில் வாசலில் காற்றோட்டமாக இருக்கட்டும்னு தென்னையில் படுத்திருந்தார். இவர் உள்ள உட்கார்ந்து காஞ்சி புராணம் படிக்கிட்டு இருந்தார். சுவடிகளை புரட்டிக்கணும் படித்து படித்து அந்த பாடல்களினுடைய சுவை தெரிந்து அது இவருடைய கண்ணிலிருந்து தண்ணீர் பெருக்கெடுத்து வந்து கொண்டிருக்கிறார். விரும்புகிறார். இந்த சின்ன ஜன்னல் இருக்கும், திண்ணைக்கும் உள்ள நடை ரூமுக்கும் நடுவில் சின்ன ஜன்னல் இருக்கும். ஜன்னல் வழியாக பார்த்தா இவர் வந்து விளக்கம் வச்சுக்கிட்டு சூடி வச்சுக்கிட்டு அழுதுட்டு இருக்கிறாரு. இந்த ஆளுமுத்தா பிள்ளை இவருடைய சரியா கவனிக்கல போல இருக்கு. சரி வர சாப்பாடு சரியா போடாமல் இன்னமும் அவர் இஷ்டத்துக்கு கவனிப்பு இல்லாமல் விட்டுருக்காரு. அதில் தான் அவர் ரொம்ப வருத்தப்பட்டு அழறாரு. காலையில் வந்த உடனே பிள்ளைன்னு பிடிச்சிக்கிட்டாரு. அப்படி இல்லையே, பிள்ளைவர்களுக்கு எது தேவை என்பதை அறிவு செய்வதற்கே சில பேர் வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் அபச்சாரம் பண்ண முடியாது. நான் எடுத்த பொக்கு சமாச்சயங்களுக்கு அவர் நீங்கள் சொல்கிறதெல்லாம் இருக்காது. அவர் வந்து வசதி குறைவாக இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்காக அழைச்சிருக்க மாட்டார். நான் வேணா இப்போ உங்களுக்கு பிரத்யட்சமாக காட்டுறேன். நான் ராத்திரி 2 மணிக்கு நேரம் பார்த்தேன். நான் அவர் ஏட்டுக்கு வச்சபடி கிடக்குது. அவர் அப்படியே திம்மி அழறாரு. உடனே போய் நேரம் போய் 2 பேரும் பார்த்தாங்க. பார்த்து காட்டா காஞ்சி புராணம் கத்திய பூண்டவருடைய வாக்கை பார்த்து அதை அனுபவித்த போதெல்லாம் எனக்கு தாங்க முடியாத ஒரு உருக்கம் ஏற்பட்டது. அந்த உருக்கம்தான் கண்ணிலிருந்து தண்ணீர் எல்லாம் வந்தது. புத்தகம் படித்தா அழுக வருமா அப்படின்னு கேட்டாங்க. விசா வந்தார். படித்து பார்த்தாலும் இப்போ கூட சிந்தாமணியோ பெரிய புராணத்தையோ எடுத்து நாம் படித்தோம்னா அது ஈடுபட்டு படிக்கிற போது நமக்கே படிக்க முடியாது. உளர ஆரம்பிச்சு சில இடங்கள்ல அப்படியே திணறும். அதான் ஈடுபாடு. நம்மளால அதுலேயே முழுவதும் நினைச்ச உடனே அப்படி நிறைய படிக்க வேண்டியது இருக்கு. கண்ணாபின்னு என்னென்னத்தையோ வச்சுடுறோம். அதெல்லாம் தேவைப்படாது. மேத்தமேட்டிக்ஸ் வேணும்னா, சயின்ஸ் வேணும்ன்றான், பாட்னி வேணும்ன்றான், எதையாவது நிறையும் முடிச்சு அதையும் கொஞ்சம் 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ்ன்னு ஆரம்பித்து வழியாக எல்லாத்துலேயும் கொஞ்சம் வச்சுருக்கான். இது எதுவுமே இல்லையே அவங்களுக்கு. ஆரம்பத்திலிருந்தே தமிழ் இலக்கிய இலக்கணம் தான்.
ஆய்மொழியில் படிக்கிறது. ரெண்டாவது, ஒரே ஒரு துறையை மாத்திரம் எடுத்துக்கொண்டாலும் கூட அந்த துறையிலேயும் கூட முழுமையாக எல்லாத்தையும் பார்த்து விட்டோம்னு சொல்றதுக்கு இல்லை. அப்படின்னு சொன்னா 4 துறைகளிலே போயிருக்கிறவங்க எப்படி எந்த அளவுக்கு இருப்பாங்கன்னு பார்க்க. அம்பலவானந்து என்கிட்ட ஒருத்தர் இருந்தார். இது ரொம்ப கஷ்டப்படுறதுங்க, குடும்பமெல்லாம் சரியான சொற்பொழிவுகளெல்லாம் எனக்கு வரமாட்டேங்குது, ரொம்ப சங்கடமாக இருக்கிறார். ஒரு காரியம் பண்ணு, ஒரு நல்ல லெட்டர் பேட் ஒன்று அடிச்சு அது யார் கொடுத்தாலும் கொடுக்கலையோ நிறைய பட்டங்களை போட்டு பட்டம் இருக்காங்க. யாருக்காவது கடிதம் எழுதினா அந்த லெட்டர் பேடில் தான் எழுதணும். ரெண்டாவது, தெலுங்குல ஏதாவது ஒரு பாட்டு, சம்ஸ்கிருதத்தில் ஒரு நல்ல ஸ்லோகம், இங்கிலீஷில் ஒரு 5-6 வார்த்தைகள், இதெல்லாம் தயாராக வச்சு நல்ல மனம் பண்ணிக்கணும். நடுவில் எடுத்து டமால விடு. இன்னும் படிச்சிருக்காரு அவர். கேட்டு பல்கலைக்குறிச்சியில் ஒரு பட்டம் கூட கொடுப்பாங்க. மகிழ்ச்சியில் திடீர்னு ஒரு இடத்துல திருப்பஜார் ஊரில் ஒரு வீட்டை வாங்கிட்டு அப்புறம் ஒரு நாள் வந்தார். நான் வீட்டில் மொட்டை மாடியில் இருந்துட்டு இருந்தேன். இருந்தார் வந்து நேராக வந்து அப்படியே காலில் விழுந்தார். யா என் குருநாதர், நான் ஒன்றும் உனக்கு சொல்லி தரலையா, நீங்க சொன்னதை வச்சு பிரயோகம் பண்ணுங்க. ஒவ்வொரு தேவஸ்தானத்துக்கும் லெட்டர் பேட அனுப்பிச்சான். அங்கங்கேயும் எனக்கு ஏதோ போறது, நான் பொண்ணு கல்யாணத்தையும் பண்ணிட்டேன். இதெல்லாம் என்ன படிப்புன்னு நான் சொல்ல இருக்கு. இன்றைக்கு பல பேர் மேடையில் அப்படித்தான் பண்றாங்க. அதை எடுத்து யாராவது கேட்டுவிட்டா, சிபி சிச்சாரத்தை கோயம்புத்தூர்ல பேசிட்டு இருந்தார். இந்த காலம் திமுகவுடைய ஆரம்ப காலத்துல அவங்களாம் ஆவேசமா பேசுவாங்க. தாக்கி கம்பனை பத்தி தாக்கி அப்படி இப்படி பேசிட்டு இருந்தார். இது மாதிரி எழுதியிருக்கான், இது மாதிரி எழுதியிருக்கான், இது மாதிரி எல்லாம் பாடி இருக்கிறான். இவனா கம்பன் இன்னும் கவிதையாது, இவன் ஆரிய அடிவருடி அப்படி இப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்காரு. அங்கே இருந்தார் ஜி.கே. ராமசாமி, 1000 ரூபாய் பரிசு. கவியரசு நடேச கவுண்டருடைய மாணவர். ரொம்ப இவரு கூட அவருடைய மகன் வந்திருந்தார். அவரு மீட்டிங் நடந்துகிட்டே இருக்கு, இவர் பேசினே போறாரு இஷ்டத்துக்கு. அவர் வீட்டுக்கு போய் கம்பராமாயணம் 2 வாரம் அந்த காலத்தில் கூட காமம் கோபாலகிருஷ்ணன் அவர் போன்ற கோவிந்தராஜன் பற்றி குஜிலி கடையில் இருப்பான். அதுதான் நான் வாங்கினேன். 10 ரூபாய்க்கு முதல் வாங்கின புத்தகம். கலவை சுப்பராய செட்டியார் ஒரு 10 ரூபா கொடுத்தாரு. எங்கள் அப்பா அவர்கிட்ட சொன்னார், பையன் படிக்கிறான் தமிழ்னு, ஏதாவது வாங்கிக்க சொல்லுங்கன்னு சொல்லி 10 ரூபாயை கொடுத்தாரு. அதை கொண்டு திருவிழா கடையில் இருந்து 2 கம்பராமாயணம் 2 பாகம் அதை வாங்கிட்டு வந்து அந்த 2 பாகம் அந்த மாதிரி புஸ்தகத்தை வீட்டில் இருந்து போய் எடுத்து வந்திருக்காரு. கணபதியில் இருந்தவர். அங்கேருந்து கூட்டம் நடக்கிற இடத்துல வந்து இவர் மேஜ வேலை கொண்டு கம்பராமாயணத்தை வச்சு விட்டுருக்கேன், நீங்கள் பேசுறீங்களே அதெல்லாம் கம்பன் எங்கெங்கெல்லாம் சொல்லி இருக்கிறாங்கன்னு அதை வச்சு காமிங்க, ஏதாவது ஒரே ஒன்று காமிங்க போகணும். வேற வேற நான் ஒன்றும் படித்ததே இல்லைங்க, எனக்கு ஒன்றும் தெரியாது, கம்பராமாயணம் நான் படித்தவங்க இல்லை, நீங்களே அப்படியெல்லாம் பேசுறீங்க அப்படின்னு சண்டை போட்டிருக்காரு. எல்லாரும் சொல்றாங்க, அவங்கெல்லாம் சொல்லுவாங்க, அதை நான் சொல்லிட்டு சொல்லுவாங்கன்னு நீ படிச்சு சொல்லு இருக்காது. இனிமேல் இந்த மாதிரி பேச்செல்லாம் பேசாதீங்க வந்து துணிச்சலா கேளுங்க. இங்கிலீஷ் எடுத்து ஓடுறது, தெலுங்கு எடுத்து ஓடுறது, சமஸ்கிருதத்தில் 2 ஸ்லோகத்தை சொல்றதுன்னு உனக்கு ஏதாவது தெரியுமான்னு யாராவது கேட்பாங்க. ஆனந்தன் மாதிரி தெரிஞ்சு போதுன்னா நான் சைவ சித்தாந்தம் பேசுறேன். ஆனந்தன் கண்ணு மாயை தெரிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே என்னையா இருக்கு? அப்படி இடையில விட்டா பதிவாரு. இது 2 தெரிஞ்சிருந்ததுன்னா சைவ சித்தாந்தம். என்னடான்னா ஒன்று வந்து நமக்கே சந்தேகமா இருக்கு, மண்டையை போட்டுருக்கு. இவ்வளவு சுலபமா சைவ சித்தாந்தம் பேசி விடுறானே. காலம் மாறினால அரைகுறை அறிவுனா தமிழ் கல்லூரிகள் இருந்த காலத்தில் மிகச் சிறப்பாக ஓரளவுக்கு தேர்வுகள் வந்தார்கள். அதெல்லாம் உழைத்து படிக்கிற ஒரு சில பேர் தான் வருகிறார்களே தவிர முடியலாம்
இல்லைன்னாலும் ஓரளவுக்கு இந்த அதுதான் வாசு மாணிக்கம் போராடினார் கடைசி வரலும். தனித்தமிழ் கல்லூரியினுடைய தனித்தன்மையை குறைத்து விடாதீர்கள், அதில் கொண்டு ஆங்கில படிப்பு மற்ற படிப்பு எல்லாத்தையும் சேர்க்காதீர்கள், முழுமையான தமிழறிவு பெற்றவர்களாக ஒரு சிலராகவும் வரணும். கடைசியில் தமிழ் கல்லூரியே இப்போ போச்சு, தமிழ் கலை அறிவியல் கல்லூரின்னு மாற்றிட்டாங்க பேரை. காலத்தினுடைய இந்த அளவில் ஏதோ சில அறிஞர்களையாவது பாராட்ட வேண்டும் என்ற ஒரு நேரத்தில் சில பேருக்கு எழுந்திருக்கிறது. நாங்கள் கூட நினைக்கிறது அந்த காலத்தில் ஒரு கற்பனையாக நினைக்கிறோம். ஐயர் அவர்களுடைய உருவச்சிறப்பு இந்த பிரசன்சி காலேஜ் வாசலில் இருக்க விழான்னு ஒன்று ஏற்பட்டது. சென்னையிலேருந்து எல்லோரும் வந்துடுவாங்க அப்படின்னு நினச்சா அங்கே போய் பார்த்தா 50 பேரை திரட்டுறதுக்கு நாங்கள் பட்ட சிரமம் போகிறோன்னு ஆகிடும். அந்த இடத்துல ஒரு 50 பேரை வரைச்சி மாலை போடுறாங்க. கொஞ்சம் பரவாயில்லை, சில வருஷங்களாக நடத்தி கொஞ்சம் பேர் வரணும் அப்படின்றாங்க. அவருடைய கிராண்ட்சன் பிள்ளையார் கோயத்தூர்ல இருந்தார், திருவடிப்பள்ளி இருக்குங்களா அந்த வீடு இல்லையா? அப்போ சொன்னாங்க முன்னால தான் அவர்கிட்ட பேசியிருந்தேன். அவர் பேரன் திருவடி இல்லை பேரன் வெங்கடகிருஷ்ணன். பிள்ளையார் கோயத்தூர்ல இருக்கு, நான் போயிருக்கேன். அடியனுக்கு அந்த உவேசா நூல் நிலைய காப்பாளர் பதவி எனக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ தான் ஒரு வாரத்துக்கு முன்னால் அதை கொடுத்தாங்க என்கிட்ட, ஒரு ஆனரரி போஸ்ட். நான் சொன்னேன் ஒரு கல்யாணம் வச்சுக்கிட்டு இருக்கேன், அதனால இடையில வர முடியாது, இப்போது கல்யாணம் முடிஞ்ச ஒப்பாடு வரேன். நான் அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் என்னால் உட்காந்து பண்ண முடியாது. இதெல்லாம் இந்த மாதிரி தொடர்ந்து ஏதோ வாரத்தில் ஒரு 2 நாள் 3 நாள் வரலாம். சில நூல்கள் பதிப்பிக்கிறதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்யலாம். அது வரைக்கும் நான் பார்த்துக்கணும். மீதி விஷயங்களை நீங்களே பார்த்துக்கணும். வெங்கடகிருஷ்ணன் தான் வந்து ஐயர் அவர்களுடைய கொள்ளுக்காரர், சுப்பிரமணியருடைய வேலூர் வேலூர் அறிவியல் கல்லூரி இல்லை, இன்னைக்கு சொல்றது பிஐடி காலேஜ் வேலூர். பிள்ளையவர்கள் நூல் பதிப்பிக்கிறதுலாம் பணம் உதவி தியாகராஜன் பிள்ளையவர்கள் நூல்லாம் மீதி ஏட்டுக்கு வராத நூல்லாம் பதிப்பிக்கிறதுக்கு நான் பல்கலைக்கழகம் அவருடைய நூல்கள் எல்லாமே எழுத்துல எழுதுறது வாழைச்சூழல் எழுதுறது எல்லாமே பதிப்பிக்கப்படும். பல்கலைக்கழகம் அதுக்காக ஒரு செல் ஆரம்பிச்சு போகலாம். இன்றைய பற்றி பேசுவீங்க. அவரு யுவஜான நிறைய பழைய வாரியார் கிட்ட ரொம்ப உருவா இருக்கும். வாரியார் சாமி அவருக்கு வருவாங்க. அப்போ நான் மஞ்சள் ஓட்டு வாரியா இருக்கேன். அப்போ இவர் கூட போற பட்டியல என் கண்ணை விட்டு நீங்காது இன்றைக்கு சிறு கருதலாம் சப்ஜெக்ட் இது மாதிரி நமக்கு ஒரு இந்த தமிழ் அறிஞருடைய வரலாறு கேட்கும் போது நினைக்க வேண்டியது. அப்படி ஒரு தடவை வாரியார் சாமி சொல்லுவார், இவரும் உமேஷாவும் அவருடைய ஆசிரியரும் உருவி போறாங்களா, நெய் வச்சு தமிழதா 18 வருஷம் ஆச்சு பாண்டி சாப்பிட்டு நெய் வச்சு